சென்னையின் சாலையில் பயணிக்க காத்திருக்கும் மாநகர பேருந்துகள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். நாளை தினம் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மாநகர போக்குவரத்து கழகத்திற்காக 100 பேருந்துகளை இயக்க உள்ளார். அதில் 42 பேருந்துகள் BS6 தரத்திலான சாதாரண பேருந்துகளாகவும் 58 தாழ்தள பேருந்துகளாகவும் இயக்க உள்ளார். அந்த பேருந்துகளை தான் இப்போது நாம் பார்க்கின்றோம். புதியதாக கட்டமைக்கப்பட்ட இந்த பேருந்துகள் வரிசையாக சென்னை மத்திய பணிமனையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இது வண்டியுடைய முழு விவரங்களை இந்த சீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வண்டியுடைய எடை, முன்பக்க அச்சு எடை, பின்பக்க அச்சு எடை, இருக்கைகள் எண்ணிக்கை 41+1, இதில் பொருத்தப்பட்டுள்ள டயர்களின் அளவு, தகுதிச் சான்றிதழ், தேதி, பதிவு எண், அனுமதி முடிவு போன்ற விவரங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக 41+1 என்பது 41 பயணிகளும் ஒரு ஓட்டுநருக்குமான அனுமதி மட்டுமே இதில் உள்ளது. நடத்துனருக்கான இருக்கை, அவருக்கான அனுமதி என்பது இதில் இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. வசதியாக நின்று செல்வதற்கும் போதிய அளவிற்கு இடம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்து ஓட்டுநருக்கு தனி கதவு பொருத்தப்பட்டு அதன் வழியாக ஏற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வளையம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் அந்த வழியாகத்தான் ஏற வேண்டும், அந்த வழியாக இறங்க வேண்டும். அதேபோன்று தற்பொழுது ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு வழங்குகின்ற அடிப்படையில் டிக்கெட் மிஷின் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அந்த மிஷின் சார்ஜ் செய்வதற்கான என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஓட்டுநருக்கு நெரிசலான நேரங்களில், கடுமையான வெயில் நேரங்களில் அவர்கள் இளைப்பாறுவதற்கேற்றவாறு ஓட்டுநரின் தலைக்கு மேலே ஃபேன் என்பது பொருத்தப்பட்டுள்ளது. இந்த பேருந்தில் பதிவு செய்யப்பட்ட இருக்கைகள் அளவு 41+1, அதாவது 41 பயணிகளும் ஒரு ஓட்டுநரும் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பேருந்தில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை என்பதை நாம் பார்க்கும் பொழுது 39+1 என்ற அடிப்படையில் தான் உள்ளது. அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள சீட்டுகளுக்குமான வித்தியாசம் என்பது இருக்கிறது. 41+1 என்பதற்கு பதிலாக 39+1 என்ற அடிப்படையிலேயே பேருந்தின் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதிலும் ஒரு இருக்கை நடத்துனருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது பொதுவாக 41 பயணிகள் இருக்க வேண்டிய இருக்கைக்கு பதிலாக 38 பயணிகள் அமர்ந்து செல்ல வேண்டிய அளவில் இந்த பேருந்தை இருக்கை என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம்தான். அதாவது என்னென்னா, பயணிகள் என்பது மிக சௌகரியமாக அமர்ந்து செல்வதற்கு இது ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, இந்த BS6 தரத்திலான இந்த பேருந்து நாளை முதல் சென்னை மக்களின் தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் அமையப்போகிறது. வருகின்ற மழைக்காலம் என்பதால் தொடர்ந்து மக்கள் பேருந்தில் செல்லும் பொழுது குடைபிடித்து கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலையிலிருந்து இந்த பேருந்து அவர்களுக்கு ஒரு சொகுசான பயணத்தை ஏற்படுத்தி தரும் என்பது மிகையல்ல என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே.